ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம்ஸ். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது நம்ம இது நாள் வரைக்கும் வந்த எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டு ஆன் அண்ட் ஆன் ப்ராடக்டெல்லாம் பற்றி பார்த்தோம். அதில் ஆயுஷ் சர்டிஃபிகேட்டு கிடச்சிருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். நிறையா ப்ராடக்ட்டுக்கு நமக்கு ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஆயுஷ் சர்டிஃபிகேட்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கியிருக்காங்க சுகாதாரத்துறையிலிருந்து. அப்போ அவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் நல்ல முறையில் தயாரித்ததா, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாததா என்று பார்த்து தரக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு தான் நமக்கு ஆயுஷ் சர்டிஃபிகேட்டு. ஆயுஷ் என்பது நமக்கு ப்ராடக்ட் இல்லை. கடையில் நமக்கு நிறைய ப்ராடக்ட் அது மாதிரி இருக்குது. அது அல்ல. ஆயுஷ் என்பது சுருக்கமாக வச்சுருக்காங்க பேர். அதை விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளது தான் ஆயுஷ். அதாவது இந்த 5 டிபார்ட்மெண்ட்டிலும் தயாரிக்கக்கூடிய பொருட்களை கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து, சாப்பிட்டா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதா, எப்படி தயாரிச்சிருக்காங்க, என்னென்ன பொருள் சேர்த்திருக்காங்க, அதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு பின்னாடி தரக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு தான் ஆயுஷ் சர்டிஃபிகேட்டு. இதை சாப்பிடும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுன்னு சொல்லித்தான் நமக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சர்டிஃபிகேட்டில் 2 வகையாக இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு, ஒன்று ப்ரீமியம். அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு அப்படின்னா இந்தியாவில் சேல்ஸ் பண்ணக்கூடியது, இந்தியாவில் மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் கிடைச்ச ப்ராடக்டை நம்ம உலக அளவில் எங்கே வேணாலும் வாங்கலாம், விற்கலாம், சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதுக்கு நம்ம எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அந்த ஆயுஷ் ப்ரீமியம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் ஒரு மூலிகையை தயாரிக்கும் போது, ஒரு நோய்க்கு ஒரு மூலிகையை தயாரிக்கிறாங்கன்னா அதோட செடி வேணுமா, வேர் வேணுமா, இலை வேணுமா, எது தேவைப்படுகிறதோ அதை எடுத்து தயாரிப்பாங்க. மொத்தமாக ஒரு நோய்க்கு ஒரு செடி மூலிகை அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மூலிகையில் இலையோ பூவோ எதையோ ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு அதை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி அதை டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராத அளவுக்கு காய்ச்சி உருக்கி அதுக்கு பின்னாடி தான் நமக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டெஸ்ட்டு அனுப்பி அந்த சைடு எஃபெக்ட்டு இல்லை அப்படிங்கும்போது தான் நமக்கு ப்ராடக்ட் விற்பனைக்கு வருது. அந்த ப்ராடக்ட் விற்பனைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் அதை மொத்தமும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க சேர்த்திருக்க பொருள் என்ன சேர்த்திருக்காங்க, கரெக்டாக சேர்த்திருக்காங்களா, வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு எல்லாம் பார்த்து தான் நமக்கு ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்த ப்ராடக்டை நம்ம கண்டிப்பாக தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் சேர்த்திருப்பாங்க. இந்த மூலிகை நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக அதை சேர்த்திருக்க மாட்டாங்க. இதனால் நம்ம ப்ரீமியம் சர்டிஃபிகேட் கிடச்ச ப்ராடக்ட் எல்லாமே எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுன்னு சொல்லி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்டு தான் ஆயுஷ் சர்டிஃபிகேட்டு. இது நமக்கு எலமெண்ட்ஸோட ப்ராடக்டில் நிறையா ப்ராடக்டில் ஆயுஷ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அதை நம்ம வெளிநாட்டிலையும் விற்பனை செய்யலாம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம், சேல்ஸும் பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம இந்தியாவில் நிறையா ப்ராடக்ட்டு கிடச்சிருக்கு. எல்லாமே நல்ல ப்ராடக்ட்டு தான். ஆனால் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் கிடச்ச ப்ராடக்ட் நல்ல முறையில் வேர் வேணுமா, பூ வேணுமா, தண்டா, இலையா, எதை சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்து தயாரித்து காய்ச்சி உருக்கிய பொருட்கள். அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. தைரியமாக வாங்கி சாப்பிட்டு உபயோகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.